ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடர்ல இன்னைக்கு மோதிரம் இருக்கிறத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான சீன் நடந்தது. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். மனோகரி செம்ம காண்டுல இருக்காங்க. மோதிரம் கிடைச்சிருச்சுன்னு வேற சொல்றாங்க. மனோகரி எங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நேரா வர்றாங்க. சுடர தர 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 தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. அப்படியே நிக்க வைக்கிறாங்க. மனோ, மோதிரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சுடரை எதுக்கு இப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு வர்ற அப்படிங்கும் போதே, மேடம் என்ன எதுக்கு மேடம் இப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு சுடரும் கேக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சுடரோட கையை அப்படி தூக்கி காமிக்கிறாங்க. சுடரோட விரல்ல இந்துவோட மோதிரம் இருக்கு. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. அதை விட பயங்கர ஷாக் சுடருக்கு தான். எப்படி இந்த மோதிரம் வந்தது அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. சுடர் சொல்றாங்க, இந்த மோதிரம் எப்படி என் கையில வந்ததுன்னே தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோகரி விடுறதா இல்ல. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து இந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ கையில எப்படி மோதிரம் போச்சு அப்படின்னு இந்துக்கும் பயங்கர குழப்பமா இருக்கு. மனோகரி சொல்றாங்க, இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும் டி அப்படின்னு சொல்றாங்க. ஏய் மனோ, நீ என்ன லூசா? அவ எதுக்கு இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழில் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாட்டி சொல்றாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்க, இவ எதுக்கு நிச்சயத்தை நிறுத்தணும் நினைப்பா, நீ யோசனை நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக தான் ஆண்டி இவ மோதிரத்தை அவ கையில போட்டுட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும் மனோ, நிச்சயத்தை நிறுத்துறதா இருந்தா அந்த மோதிரத்தை கொண்டு போய் அவ ஒரு பக்கம் ஒழிச்சு தானே வைப்பா, எப்படி அவ கையில போட்டிருப்பா, அதை முதல்ல சொல்ல அப்படின்னு எழில் சொல்றாரு. இல்ல எழில், அவ வேணும்னே தான் இதெல்லாமே பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் உள்ள வர்றாங்க. மனோ, சும்மா போட்டு பேசிக்கிட்டே இருக்காத, கண்டிப்பா சுடர் இது மாதிரி பண்ணவே மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும், இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, வேற ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எழில் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம இவ்வளவு நேரமா மோதிரத்தை காணோம்னு தேடிட்டு இருந்தோம், கடைசியில பார்த்தா இவ கையில இருக்கு, இவ போடாம வேற யார் இதை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி பாப்பா எல்லாரும் அப்படியே அஞ்சலி திரும்பி பாக்குறாங்க. என்ன சொல்ல போற அப்படின்னு பார்க்கும்போதே அந்த மோதிரத்தை சுடர் கையில நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்கு. மனோகரிக்கு பயங்கர கோவம். எழில் கேக்குறாரு, அஞ்சலி நீ எதுக்கா சுடர் கையில மோதிரம் போட்டு விட்ட? ஆமா, பாட்டி காலையில சொன்னாங்க, ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கணும்னா இந்த மோதிரத்தை போட்டோம்னா நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் இந்த மோதிரத்தை நான் போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா மனோகரிக்கு பயங்கர கோவம் வந்துருது. இதெல்லாம் கேட்டோன்னே மனோகரி சொல்றாங்க, உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, அது எங்க என்கேஜ்மெண்ட் ரிங், இதை கொண்டு போய் அதுவும் அவ கையில கொண்டு போய் போட்டிருக்கா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்துக்கு என்னடா இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மனோ 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 கொஞ்சம் நிறுத்து, அதுதான் மோதிரம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு சின்ன குழந்தை அவளை போய் இப்படி திட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்ன மோதிரம் கிடைச்சிருச்சுல, அந்த மோதிரத்தை வாங்க, உனக்கு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. ஏய் மோதிரத்தை முதல்ல கழட்டிடி அப்படின்னு சொல்றாங்க. மனோகரி, நம்ம சுடரும் எதுக்கிடா நமக்கு வம்பு, இது முதல்ல அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கழட்டுறாங்க. கழட்ட முடியல. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க கழட்டுறதுக்கு, கழட்டவே முடியல. என்னடி நடிக்கிறியா கழட்ட முடியாத மாதிரி அப்படின்னு சொல்லி மனோகரி கேக்குறாங்க. மேடம் கழட்ட முடிஞ்ச நான் எதுக்கு மேடம் என் கையில போட்டுட்டு இருக்கேன், கழட்டி உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டேனா, கழட்ட முடியல மேடம் வலிக்குது அப்படின்னோடனே குடும்பத்துல உன் கையை நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பாத்தீங்கன்னா வெடுக்குன்னு அந்த கையில இருக்க மோதிரத்தை புடுங்குறாங்க. பயங்கரமா வலிக்குது, சுடருக்கு வலிக்குதுன்னு சத்தம் போடுறாங்க. என்னென்னமோ பட்டி பார்க்கறாங்க மனோகரியும். ஆனா அந்த மோதிரத்தை மனோகரி எடுக்கவே முடியல. சுடர் கையில இருந்து என்னடா பண்றது அப்படின்னு கடுப்புல இருக்காங்க. மனோ என்ன மனோ பண்ணிட்டு இருக்க, முதல்ல நீ கையெடு, அந்த மோதிரத்தை சுடரே போட்டுக்கிடும், விட்டுரு. மா இன்னொரு மோதிரம் இருக்காமா? இருக்குடா எழில், அதை எடுத்துட்டு வாங்கம்மா. மனோ அதை விட்டுரு மனோ. இல்ல எழில், நான் எவ்வளவு ஆசையா இந்துவோட மோதிரத்தை போடலான் இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, இவ கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. விடு மனோ, யாரு கைக்கு அந்த மோதிரம் போய் சேரணுமோ அவங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சு, விட்டு அப்படின்னு சொல்றாரு. எழில் செம்ம கோவமாகுது மனோகரிக்கு. அதுக்கப்புறம் பாட்டி புது மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்தோடனே அப்புறம் எழில் வந்து மனோகரிக்கு ரிங்கு போட்டு விடுறாங்க. மனோகரி எழிலுக்கு ரிங்கு போட்டு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க 3-4 பேரை என்ன பண்றாங்கன்னா நம்ம சுடர் பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. அதுவும் அஞ்சலி பாப்பா
அப்ப ரொம்ப சோகமா சுடர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சோகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு சுடர் மனசுக்குள்ள ரொம்ப குழம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, இதுல வேற இந்த மோதிரம் வேறைய என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சுடர். அடுத்ததே பாத்தீங்கன்னா தீபாவை காமிக்கிறாங்க. செம்ம சந்தோஷமா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆண்டவன் பாடச்சா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ கோவத்துல வர்றாங்க இந்து. ஏன்னா அந்த மோதிரம் மனோகரிக்கு தான் போகணும்னு நினைச்சாங்க, ஆனா சுடர் கைக்கு போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு செம்ம கோவத்துல வர்றாங்க. எதிபா எதிபா அப்படின்ட்டு வர்றாங்க. பேய் மேடம் பேய் மேடம் எங்க பேய் மேடம் இருக்கீங்க? அடவும் முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கேன். என்னாச்சு பேய் மேடம்? அந்த மோதிரம் என்னாச்சு தெரியுமா? எந்த மோதிரம் மேடம்? அதான் நான் போட்டிருந்தேனே, எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ போட்டு விட்டாரு அந்த மோதிரம் தான். ஆமா மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. அது எவ்வளவு ஆசைப்பட்டு தான் கைக்கு வரணும்னு மனோகரி சொல்லிட்டு இருந்தா. இந்த என்கேஜ்மெண்ட் அப்போ என்னோட மோதிரத்தை தான் போடுறதா இருந்தது, அதுக்குள்ள சுடர் கைக்கு போயிடுச்சு அந்த மோதிரம் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் பேய் மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பிளான் பண்றீங்க, ஆனா கடவுள் வேற ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தீபா. அதை கேட்டுட்டு நீ என்ன தீபா பேசிட்டு இருக்க? நானே இந்த மோதிரம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, நீ இதை பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சுடர் வர்றாங்க. இவர் சுடர் வரா, பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் ஒரே கவலையில வர்றாங்க. என்னாச்சு சுடர்? அக்கா போங்கக்கா, நீங்க வேற பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்குதுக்கா. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? இங்க பாருங்க அப்படின்னு மோதிரத்தை காமிக்கிறாங்க. இது ஏன் மோதிரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்து என்ன இது உங்க மோதிரமா? இல்ல 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 ஏன் மோதிரம், இது மாதிரி ஒரு மோதிரம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்து அப்படியா, சரி சரிக்கா. இது யாரு மோதிரம் தெரியுமா? இந்து அவங்களோட மோதிரம்க்கா. அந்த மோதிரம் எப்படி ஏன் கைக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? எப்படி அஞ்சலி போட்டு விட்டது அது எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி விடு விடு, எல்லாம் சரியாயிரும். அக்கா ஏன்கா நீங்க வேற இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாது, நீ இந்த பிரச்சனை வேற தலை தூக்கிட்டு ஆடுது, நான் என்னக்கா பண்றது? வேற என்ன பிரச்சனை உனக்கு? அக்கா நீங்க வேற நான் சொன்னல அன்னைக்கு கனவு வருதுன்னு. ஆமா சொன்ன, அதெல்லாம் கூட முகம் தெரியலையே, சொல்லையே சுடர். அக்கா அதுதான்க்கா போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா அது முகம் தெரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு பிரச்சனையே அதுதான்க்கா. என்ன சுடர் சொல்ற? முகம் தெரிஞ்சிருச்சு? யாரு அது? வேற யாரும் இல்ல, டாக்டர் சார் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன டாக்டர் உன்னோட கனவுல வர்றாரா? அது எப்படி அவர் உன் கனவுல வரலாம் அப்படின்னு தயா தக்கான்னு குதிக்கிறாங்க இந்து. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்குக்கா இப்படி தயா தக்கான்னு குதிக்கிறீங்க? அவரு என் கனவுல தானே வந்தாரு, உங்க கனவுலயே வந்தாரு, என்னமோ அவரே வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சுடர் சுடர் எதுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்க சுடர்? கடவுள் எது நினைக்கிறாரோ அவர் போட்டு வச்ச கணக்கு தப்பவே தப்பாது, அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க தீபா. தீபா கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்து. அட நான் வேற இங்க குழப்பத்துல இருக்கேன், நீங்க வேற ஏங்கா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடர் கிளம்புறாங்க. சுடர் போன பின்னாடி அவர் இருக்கு, இந்த சுடர் கனவுல போறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்து. அடா அதை எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க பேய் மேடம்? நேரா போய் டாக்டர் சார்கிட்ட கேட்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க தீபா. சம கடுப்புல இருக்காங்க நம்ம இந்துவும். அடுத்ததே நைட் ஆயிடுது. நம்ம சுடர் என்ன பண்றாங்கன்னா குளிக்கிறதுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அப்ப பாட்டியும் ராமையாவும் பேசிட்டு இருக்காங்க. குழந்தைகளோட டோர் வந்து லாக் ஆக மாட்டேங்குது, அது என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிறாங்க. நானும் சரி பண்ணிருக்கேன் மேடம், பாக்கலாங்க, ஆள் விட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துணி எடுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு, என்ன சுடர் எங்க போற? நான் குளிக்க போறேம்மா, என்னோட ரூம்ல தண்ணி வரல, அதான் மனோகரி மேடம் ரூம்ல வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு போறேன் மேடம். சரி சரி நீ அங்கேயே குளிச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ராமையா கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணுங்க ராமையா, தண்ணி இப்படி வராம இருந்தா சிரமம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. சுடர் போய் மனோகரி ரூம் கதவை தட்டுறாங்க. மனோகரி திறந்துட்டு வராங்க. என்ன நான் உங்க ரூம்ல குளிக்கணும்? ஏன்னா ஏன் ரூம்ல குளிக்கிறேன்? அதெல்லாம் முடியாது, இது ஏன் ரூம், எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு, நான் கண்டிப்பா குளிக்க விட மாட்டேன். என்ன மேடம் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தங்கறதுக்கு முன்னாடி நான் தான் தங்கியிருந்தேன், இது ஏன் ரூம் தான், நான் முதல்ல இங்கதான் குளிச்சுட்டு இருந்தேன், அதனால தள்ளுங்க நான் போய் குளிச்சு வந்துடுறேன். இங்க பாரு ஓவரெல்லாம் ஆடிட்டு இருக்காத, இது எனக்குன்னு பிரைவேசி ரூம், இது என்னோட ரூம், நான் உனக்கு குளிக்க விட மாட்டேன். போவாங்க மேடம், என்னமோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இந்த ரூம்ல என்ன எனக்கு வேற ரூமே இல்லையா குளிக்கிறதுக்கு, நான் குழந்தைங்க ரூம்ல போய் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சுடர் நேரா குழந்தைங்க ரூம்ல போய் முதல்ல தண்ணி வருதான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை திருப்பி பாக்குறாங்க. டேப்ல தண்ணி வருது, அப்பாடா அப்படின்னு சொல்லி குளிக்க போயிடுறாங்க சுடர். அதுக்கப்புறம் நம்ம எழில் வர்றாரு.
ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நம்ம ஒரு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் தண்ணி திருப்புறாரு. பார்த்தா தண்ணி வரல. இவர் வேற துண்டை கட்டிட்டு பனியனை போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னடா இது தண்ணி வரல, சரி குழந்தைங்க ரூம்ல போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. ஏன்னா முதல்ல ராமையா எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்திருப்பாரு, யாரும் வரலங்கன்னா குழந்தைங்க ரூம்ல குளிக்கலான்ட்டு போவாரு. ரூமுக்குள்ள போனோடனே ரெஸ்ட் ரூம்ல இருந்து கரெக்டா நம்ம சுடர் வர்றாங்க. அவர் துண்டை கட்டிட்டு நிக்கிறத பார்த்தோன்னா, சார் என்ன சார் இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு போய் கொஞ்சம் தலை நிக்கிறாங்க. எதுக்கு சார் இப்ப இப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் என் குழந்தை ரூம்ல நான் குளிக்க வந்திருக்கேன், ஏன் சார் உங்க ரூம்ல குளிக்க மாட்டீங்களா? இங்க பாரு, என் ரூம்ல தண்ணி வரல, இப்ப நீ எதுக்கு குழந்தைங்க ரூம்ல குளிக்க வந்த? என் ரூம்ல தண்ணி வரல, அதனால நான் குளிக்க வந்தேன், அதனாலதான் நான் இங்க குளிக்க வந்தேன். என் குழந்தைங்க ரூம்ல குளிக்க வரதுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? சார் எனக்கு புரிஞ்சு போச்சு சார், நீங்க ஏதோ ஒரு தப்பான நோக்கத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. ஏய் சுடர், என்ன தப்பா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, செம்ம கோவம் வந்துடும் அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு எழில். சார் நான் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், நான் ரெடி ஆயிட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்து சாவகாசமா எவ்வளவு நேரம் குளிக்கணுமோ அவ்வளோ நேரம் குளிச்சுக்கோங்க சார். சரி நீ ரெடி ஆயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திட்டிட்டு கையில சோப்பு டப்பா வச்சிருக்காரு. சோப்பு டப்பா வச்சு ரெண்டு திட்டி கையை ஆட்டிட்டே போவாரு. வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா சோப்பு டப்பால இருக்க சோப்பு கீழே விழுந்துரும். போய் கதவை திறக்க போறாரு எழில். கரெக்டா நம்ம சுடரும் அந்த கதவை சாத்தலான்ட்டு போறாங்க. கரெக்டா சோப்பு வழுக்கி விட்டு ஸ்ட்ரைட்டா போய் எழில் மேல விழுகிறாங்க. எழில் கதவு மேல சாயிறாரு. கதவு லாக் ஆயிருது. இந்த கதவுல ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் வந்து டோரை லாக் பண்ணா ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா பாட்டி. அந்த டோரு லாக் ஆயிடுச்சு. ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.